Hi my beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்ககிட்ட அண்ட் என்ன ஸ்டெப் எடுப்பாங்க, எப்போ எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஆல்ரெடி நான் கார்டு சஃபல் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். சரி, உங்கள் பர்சன் கம்ப்ளீட்டாக உங்ககிட்ட வரணும். பட் உங்கள் மேலே இருக்க அந்த லவ் கனெக்ஷன் இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஏதாச்சும் கரெக்டான டிசிஷன் எடுக்கணும். இதுக்கப்புறமும் நம்ம இப்படியே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்ணுறாங்க. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ்லேயுமே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் அதையும் அந்த ஸ்டெப்பும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். ஸோ எடுத்த கவுத்தா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பண்ணக்கூடாது. ஆனால் நீங்கள் அந்த பர்சனை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அந்த பர்சன் ரொம்பவே அட்ராக்ட் ஆகிட்டுருக்காங்க உங்கள் சைடு. ஏன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ். ஸோ நீங்கள் அந்த பர்சனை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுறீங்க. உங்களோட கான்ஃபிடென்ஸ் இது எல்லாமே அவங்களுக்கு நேச்சராகவே பிடிச்சிருக்கும். இப்போன்னு இல்லை, முன்னாடிலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் அவங்க லைஃப் ஸ்டைலில் அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. எல்லாமே கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க அண்ட் ஓவர் திங்க் பர்சனாக இருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்க ரொம்பவே டிலே பண்ணிகிட்ருப்பாங்க. பட் எனிவே அவங்க இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது, நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டெப் எடுத்தாலுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக பேலன்ஸ்டாக அண்ட் பீஸ்ஃபுல்லாக எடுப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போ ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க, அது என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு மட்டும் பார்த்துடலாம். ஸோ அவங்க என்ன ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேர்மையாக அவங்க ஸ்ட்ராங்காக ஒரு பதில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி மேபி கூட அவங்களுக்கு நிறைய பாஸ்ட் கூட இருந்திருக்கலாம். ஸோ பாஸ்ட் எனர்ஜினால் அவங்க ரொம்பவே ஸ்டக் ஆகியிருக்காங்க. அந்த கன்ஃபியூஷன் சரி, அதுலேருந்தே அவங்க மைண்டு ஸ்டக் ஆகிருக்கு, பிளாக் ஆகிருக்கு. ஸோ அதுலேருந்து வெளில வர முடியாமல் அவங்களே கஷ்டப்படுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தினால தான் அவங்க இப்படி ஸ்டக் ஆகி இருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல அவங்கக்கிட்டேருந்து ஒரு நேர்மையான ஒரு பதில் உங்களுக்கு வரும். ஒரு கம்யூனிகேஷன் கூட அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு வரலாம். நல்ல நியூ பிகினிங் இருக்குது. 2 பேரும் கோஆப்ரேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லா கொண்டுட்டு போகிறதுக்கான நிறைய